மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைச்சவன், பரிபாலிக்கக்கூடியவன். எங்களுக்கு எதில் நலவிருக்கி எதில் கெடுதிக்கு அவனுக்கு தான் தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவு குர்ஆன் எங்களை தைரியம் உண்டாக்குறான் என்றால், அலீமும் பிதாத்தி சுதூர், உங்களோட உள்ளத்துக்கு வந்துட்டு போகிற யோசனையும் எனக்கு தெரியும். என் உள்ளத்தில் வர யோசனையும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை இந்த உலகத்தில் எடுத்து நடக்கிறதுல மட்டும்தான் எங்களுக்கு ஆஃபியத்தி. அப்படியே இல்லையா? நான் ஒரு சாமானோட வாங்கினா அதை யூஸ் பண்ணுற முறையை நாங்கள் யாருக்கிட்ட கேட்போம்? அதை கட்டில் கொண்ட போட்டி அதை பார்த்து நாங்கள் இதாக போடுவோம். படைச்சவன் சொல்வது, ஏதுவான நீர் பூமியை படைச்சவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதியாக சொல்லிட்டோம். இந்த ஆயத்தை வீட்டில் பெருசாக எழுதி ஒட்டுங்க. என்னுடைய புத்திமதிகளை யாரும் கணக்கெடுக்கலையோ சத்தியமாக அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை. இதெல்லாம் 1400 வருஷம் சொல்லி முடிச்சுட்டான். எங்களை புத்திமதிகளை யாரும் கணக்கெடுக்கலையோ நெருக்கடியான வாழ்க்கை. நீங்கள் தாரா இருக்கட்டும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பமாக இருக்கட்டும், நபிமாருடைய ஃபேமிலியாக இருக்கட்டும், நெருக்கடியான வாழ்க்கை. இந்த வார்த்தை சஹாபாக்களுக்கு சரியான பயத்தை உண்டாகிச்சு. அதனால ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அருமை சஹாபாக்கள் ஒரு 8 எடுத்து வைக்கிறதாக இருந்தாலும் யோசிச்சுட்டு எடுத்து வைப்பாங்க. இதில் அல்லாத சந்தோஷம் நீட்டா கோவம் நீட்டேன் பேசுகிறது. நாங்கள் இரவுலிருந்து காலையிலிருந்து இரவு வரைக்கும் 24 மணித்தியாலும் பாவத்தில் இருந்து கொண்டு, தொழுகையில் இருந்தால் மல்லட சிந்தனைகளை, இபாதத்துகளை செய்யறது துனியாவுடைய லாபத்துக்காக வேண்டி பாவத்தில் உருண்டு பிறண்ட எங்களுக்கு அந்த பயம் வருவதில்லை. எங்களுக்கு அந்த பயம் வருவதில்லை. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தொழுதுட்டு 3 இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க? சலாம் கொடுத்தது முதலாவது இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. அது பயத்தில் வந்து இஸ்திக்ஃபார். யா அல்லாஹ் தொழுதுட்டேன், யா அல்லாஹ் இதில் குறைபாடு என்ன மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். பயந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் சலாம் கொடுத்துட்டு 3 இஸ்திக்ஃபார் செஞ்சோமான்ட்டு எங்களுக்கு நினைவில்லை. சும்மா நாட்டுக்கு பழகின சும்மா வந்துட்டு போகுது வாய்ப்பு. அது உணர்வோட பயத்தோட செஞ்ச இஸ்திக்ஃபார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அலைஹிஸ்ஸலாத்துல தொழுகை எப்படி தொழுகை, எப்படி அல்லாஹ்வோட சிந்தனை நீக்குவாங்க. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ற தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள் ஃபித்னாக்களாக இருக்கலாம், அத்துணைக்கும் காரணம் நானும் நீங்களும் சேர்த்தான். இது எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. குர்ஆன்ல ஹதீஸ்ல உங்களுக்கு 100கணக்கான ஆயத்துக்களை பார்க்கலாம், 1000கணக்கான ஹதீஸ்களை பார்க்கலாம். நீங்க வாழ்க்கையில பிரச்சனை வாரத்துக்குரிய வழிய கேட்கறவன் தான் புத்திசாலி. அப்படியே இல்லையா? இந்தியாவில் ஒரு ஹதரத் அடிக்கடி செல்வார், வீட்டுல சரியான நெலும்பா கோயிலை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பார்த்ததுன்னா கோயிலை பார்த்து வச்சு பார்த்தாரு, நெலும்பு போவதில்லை. எலக்ட்ரிக் ஐட்டம் எவ்வளோ ஈக்கு நெலும்பு வேறட்டா அதை பார்த்தாரு, நெலும்பு போவதில்லை. நெலும்பு நெட்டை வீட்டில் போட்டு பார்த்தாரு, நெட்டுடுக்கிக்கு காட்டி கடிக்காது, வெளியே வந்தால் கடிக்கும். பல முயற்சி நெலும்பு இது பாதுகாக்க. ஒருத்தர்கிட்ட இது கேட்டாங்களாம், என்னப்பா இதுக்கு செய்ய நெலும்பாக சரியான கலர்ச்சல் ஆகிடுது. அவர் சரி நான் கோயில் பார்த்த வச்சு எலக்ட்ரிக்கெல்லாம் போட்டு சரி வராய், வீட்டை சுற்றிக்கிற காணத்து போகிறாங்க, அதுதானே கூரைக்கு போகிறாங்க. நம்ம கோயிலும் தேவைப்படாது, நெட்டும் தேவைப்படாது, ஒன்றும் தேவைப்படாது. அதே போல் விட்டு சுற்றிக்கிற காணை காடை கூரை எது போகிறாங்கன்னா நெல்ப காணா. இதே போல மேலாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் இந்த நிலம்பு கோயில் பக்கம் வைக்கிற வேற, நிலம்பு நெட் போடுற வேலையை தான் செஞ்சு கொண்டிருக்கிற. ஒரு கடையை 2 கடையை ஆகி பார்ப்போம், அங்கே இங்கே இதாகி பார்ப்போம், அது பிரச்சனையும் முடியவில்லை. குர்ஆன் ஹதீஸ் சொல்றத பாருங்க. அபூ தாவூத் திர்மிதில வர ஹதீஸ், பயங்கரமான ஹதீஸ், பயங்கரமான ஹதீஸ். வல்லதி நஃப்ஸி பியதி, இந்த சைடை சரியாகி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில இந்த சைடை கொஞ்சம் நீங்க யக்கீனோட செக் பண்ண வேணாம். அல்லாஹ் ரசூல் சொன்னது உண்மையாண்டி செக் பண்ண வேணாம். செக் பண்ண போன வேண்டாம், இன்னும் டபுள் பிரச்சனை தான் வரும். செக் பண்ண போவானா? அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சத்தியம் பண்ணி சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, என்ற உயிருக்கு சொந்தக்காரனாகி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லதஅமுருன்ன பில் மஅரூஃப், நான் சரி ஓட்ட, வலதன்ஹவுன்ன அனில் முன்கர், நன்மையை சொல்லிக்கொண்டே இருக்க, தீனை பத்தி பேசிக்கொண்டே இருக்க.
யாருந்தாலும் சரி, கொண்டாட்டியா, புள்ளையா, கூட்டாளிமாரா, மஹல்லாலையா, ஹல்காலையா, ஏரியாலையா, ஜோன்லையா, நாட்டிலையா, வெளிநாட்டுல பேசிக்கொண்டே இருங்க. காரணம் சொல்லல. அரபு படிச்சாதான் இந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் வேணும். ஒரு காரணம் உங்களுக்கு சொல்லல, தீனை பத்தி சொல்லிக்கூட தான் இருக்கணும். ஹதீஸ்ல ஒரு எழுத்து மிஸ் ஆகாம, ஒரு ஹரக்கத்து மிஸ் ஆகாம அல்லாஹ் 1400 வருஷமா எங்களுக்கு இந்த ஹதீஸை பாதுகாத்து தந்தீங்க. ஸ்ரீதேவியர் பாவத்தை தடுத்துதான் ஆகணும். நீங்க அதுதான் சரியான மீனிங். தடுத்துதான் ஆகணும். காரணம் காட்டி மஹல்லால் அவர் சரியில்லை, எங்களுக்கு சொல்லல, அப்படி இப்படி எங்கட பேர் பைத்திடும், அது வெக்கமாகி ஒன்றும் காரணம் சொல்லல. தீனுக்கு மாற்றமான செயல்களை தடுத்துத்தான் ஆகணும். நீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றாங்க, அப்படி நீங்க செய்யலையா, அப்படி நீங்க செய்யலையா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிச்சம் காலம் போவாது, அவசரமா அவங்களுக்கு ஒரு அஸாப் அனுப்புவான். தெளிவான ஹதீஸ். அவசரம் யூஷிக்கன்னுங்கிறது அவசரமா வரும். சும்ம ததுஊனஹு ஃபலா யுஸ்தஜாபு லகும். தஅவத்தை உட்டத்தால வர பிரச்சனை இருக்கே, அதுக்கு துஆ கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான்னு நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நீங்க அல்லாஹ்வோட தீன்ல குறைபாடு வரப்போகல, எங்கட வருமானத்துல குறைபாடு வரப்போகல, எங்கட ஏனைய துனியாட விஷயத்துல குறைபாடு வரப்போல, நாங்க எவ்வளவு துடிக்கிறோம். உள்ளேல வெளிநாட்டுக்கு அனுப்பவும் ரெடி, வேண்டிய வேலையை செய்ய ரெடி, வேண்டியது கால போட ரெடி, எவ்வளவு பயங்கரமான விஷயங்களும் பேஸ் பண்ண ரெடி. அல்லாஹ்வோட தீன் மௌத்தாபோல கணக்கெடுக்காம இருந்தா அல்லாஹ் பனிஷ் பண்ற நியாயம் தானே சகோதரர்களே. சொல்லாங்க, சத்தியமாக அல்லாஹ் அவசரமா அவங்களுக்கு ஒரு அஸாப அனுப்புவான். சும்ம ததுஊனஹு, அந்த பிரச்சனை இல்லாம போறதுக்கு துஆ கேட்பீங்க, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். கபூல் செய்ய மாட்டான். ஒரு பயங்கரமான ஹதீஸ் பாருங்க. எனக்கு ஏண்ட சொந்த லைஃபை பார்த்து கவலை வருது இல்லையா, அடுத்தவங்களை விடுங்களே. நான் ஏண்ட வாழ்க்கையில எவ்வளவு அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு முழு நாளும் கம்ப்ளீட்டா எனக்கு அல்லாஹ் கடமையாக்க நான் வரலான காரியங்களை சரியா இருந்திப்பேனா, சுண்ணத்துகளை சரியா இருந்திப்பேனா. எத்தனை முஸ்லீம் என்ன தாண்டி பேசிப்பாங்க, நான் சலாம் சொன்னேனா, முன்பின் சுண்ணத்துகளை சரியா தொழுந்தேனா, சந்தர்ப்ப துவாக்களை சரியா ஓதினேனா, புள்ள குட்டி உமா அப்புறம் ஹக்குகளை சரியா நிறைவேற்றினேனா. ஹதீஸ் ஓதர்கள் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அல்லாஹ் சொல்றான், அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இஷ்டத்துக்கு பேசுறதில்ல, ஹதீஸும் வஹி. இன்னொரு ஹதீஸ் வருது, எனக்கு தாவத்தை பற்றி தான் பேசணும், எல்லாம் இதுல ஓட்ட ஏண்ட சுய லாபத்துக்காக வேண்டி ஏண்ட சுய இதுக்காண்டி நான் விட்டுட்டு வரும் ஆகிறேன். எங்களுக்கு தான் வாழ்க்கையில பிரச்சனை, எங்களுக்கு தான் பிரச்சனை. குர்ஆன்ல சூரத்து தௌபால வேறொன்னும் பேசுறதுக்கு இல்லை சகோதரர்கள். அல்லாஹ் தீன் ஏண்ட வாழ்க்கையில, கொண்டாடிட்ட வாழ்க்கையில, புள்ள குட்டிட வாழ்க்கையில, ஃபேமிலியில, மஹல்லால, நாட்டுல மௌத்தாகி கொண்டு போகுது. குறைஞ்சது கல்புல வருத்தமாவது வருவதில்லை, எங்களுக்கு வருத்தமாவது வருவதில்லை. செய்யற தவறுகளை பார்த்து சிரிச்சுட்டு சந்தோஷமா போறோம், கவலை சரி வருவதில்லை. சஹீஹ் முஸ்லிம் வருது, உங்களோட கல்புல கவலை வரலையா, உங்கள்கிட்ட கடுகு மணியாலும் ஈமான் இல்லைன்றாங்க. சொல்ல ஈமானே இல்லை உங்கள்கிட்ட, வலைச வரா அதாலிக்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஈமானே இல்லை உங்களுக்கு, கவலை சரி வரல. சூரத்து தௌபா ஒரு ஆயத்தில் வருது, இந்த ஆயத்தை சரியா கேளுங்க சோழர். நாங்க தேடி கொண்ட பிரச்சனைகள் தான் இந்த மலையால அதால இதால. ஆனா இன்னமும் நாங்க சரியான நோயை கண்டுபிடிக்கல, சொல்லித்தரப்படிதான் இல்லை. ஒரு இமாமண்டு சொல்றாரு, ஒருத்தர் கேன்சரும் தடுமலை நீக்கான், தடுமலை தடமாறியும் மறந்து எடுத்து குடிக்காரு, தடுமலையும் கடந்து குடிக்காரு. கேன்சர் வேஸ்ட் ஆக மோச நிலைமை நீங்கி தடுமலுக்கு மருந்து செஞ்சு முடிக்காரு. எங்கட ஆளாது அப்படிதான். ஈக்கிற துணியாவை அல்லாஹ் தரான், ஈக்கிறத என்ன கூட்டுறதுக்கு தடமாறினா தீன நாசமாகும். இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நுரக்கிஉ துனியானா பிதம்ஸீகி தீனினா. எங்கட தீன பிச்சு துனியாட ஒட்டை அடைக்கிறோமா. உடுப்புல ஒரு ஒட்டை விழுந்தா இன்னொரு உடுப்பத்தை பிச்சு நாங்க தைக்கிறது தானே, டச் போடுறது தானே. அவங்க சொல்றாங்க, முஸ்லீம் அந்த காலத்துல தாபிஈங்களோட காலத்துல இருந்தவங்க,
நுரக்கிஉ துனியானா பிதம்ஸீகி தீனினா. நாங்க எப்படிட்டா துனியால இருக்கிற ஓட்டைய தீன பிச்சு ஓட்டை அடைய போறோமா? நல்ல எல்லாரும் பாருங்க, தீண்ட காரியம் எங்களுக்கு மிஸ் ஆகுற, தீன்ல குறைபாடு வர, துனியாவை சரியாக இதை சொல்லிட்டு சொல்றாங்க, யாரு துனியா தீனுடைய தீன பிச்சு துனியா ஓட்டை அடைக்க போறாங்களோ 2 மூட்டையாவது நீங்க ஓட்ட அடப்படாது. 7 மண்டா தீன பிச்சு துனியாவை ஓட்டை அடைச்சு சரியாக காட்டுங்க. தீன பிச்சு துனியா அடைக்க போனோமா 2 ஓட்டையாதான் 2 ஓட்டையாதான். அபூ தாவூத் ஷரீஃப்ல வர ஹதீஸ், பனு இஸ்ரவேல்கள், நானும் சூரத்துல் ஃபாத்திஹாலே ஓதுறது கவனத்துக்கு எடுங்க சகோதரர்களே. தாவத்துடைய லைஃப் வீட்டுல பேசுறேன் இல்ல, ரோட்ல பேசுறேன் இல்ல, மஹல்லால பேசுறேன் இல்லைன்னு போகுது. கொஞ்சமா ஒரு எப்ப நான் கடைசி கொண்டாட்டி வச்சு அல்லாஹ் பத்தி, ஆஹ்ரத்தை பத்தி, மௌத்தை பத்தி பேசி பயம் காட்டினேன். பிள்ளைகளோட எப்ப நாங்க பேசினோம், கூட்டாளிமாரோட நாங்க எப்ப பேசினோம், மஹல்லால நாங்க எப்படி கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு பாடுபட்டு 4 பேர்கிட்ட அல்லாஹ் பத்தி பேசினோம். சோதரர்களே, பெரியார்களே, நபியார் சொன்னாங்க, துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். இதுல ஓட்ட விட்டீங்கடா. உங்களோட பேச்ச உங்களோட புள்ள கேட்கலாட்டி நீங்க செலவு கொடுப்பீங்களா? சில வாப்பமா புள்ளைக்கு சொத்து எழுதி கொடுத்துமே இல்லை, எங்கட பேச்ச கேட்டேன், பேச்ச கேட்கல. சில வாப்பமா நீ என்ன புள்ள இல்லைன்னு சொல்ற, வாப்போட பேச்ச கேட்கல, வாப்ப சொல்றத செய்யல, வாப்ப கணக்கெடுக்கல. இதைத்தான் நபியார் சொன்னாங்க, ஏன் அல்லாஹ் ரசூலோட தீனுக்கு மாத்தம் நடக்க போற நீங்க வாய மூடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அல்ல பிரச்சனையை தருவான். துவா கேட்டா கபூல் செய்ய மாட்டான். என்னதுக்கு நான் கபூல் செய்ய? பனு இஸ்ரவேல்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் கௌம், குர்ஆன்ல அல்லாஹ் அவங்கள லானத் செஞ்சுக்கிறான், சாபம் அடிக்கிறான். லானத் என்று லேசா, அல்லாஹ்வோட கோபத்தோட பயங்கர லானத், அல்லாஹ்வோட சாபம். சாபம் கிடைக்கிறது காரணத்தை சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம். நல்லா கேளுங்க, அவ்வல் மா நகஸ அவ்வல் மா தகல நக்ஸு அலா பனி இஸ்ராயீல். பனு இஸ்ரவேல்களுக்கு அந்த அல்லாஹ்வோட லானத்து, அல்லாஹ்வோட சாபம் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு எது தெரியுமா காரணமா இருந்துச்சு? நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்ற பசங்க பாருங்க, இன்னைக்கு உள்ள செத்து இதெல்லாம் எனக்கு பயம் வார இந்த அடிசோல கேட்டு இல்லாடி இந்த மிம்பர்ல எத்தனை ஹசரத்மார் ஏறி ஏறி பயம் காட்டிட்டு பேசிடுவாங்க. பயம் வார இல்லை. டாக்டர் சொன்னா இதை திங்க வானம், சுகர் கூடி காலை கையை வெட்ட வேண்டி வரும், அதுக்கு பயம் வருவது. இதை திங்க வானம், கொலஸ்ட்ரால் கூடும், அது நடக்கும், இது நடக்கும், பார்வை குறைஞ்சி போயிட்டு அதுக்கு பயம் வருவது. யக்கீன் செத்து போயிடுச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டான், யக்கீன் இல்லாட்டி குர்ஆனால ஹிதாயத் கிடைக்காது, நம்பிக்கை இல்லாட்டி கிடைக்காது. யக்கீன் பிறக்க போக்கலே வாரல்ல, யக்கீன் நம்பிக்கை பிறக்க போக்கலே வாரல்ல. இந்த ஹதீஸ் வல எவ்வளவு சொன்னாலும் கல்விக்கு பயம் வாரதுக்கு ஈமான் யக்கீன் வேணுமே சகோதரர்களே, பெரியார்களே. சஹாபாக்களுக்கு மேற்கை நடுங்கும், எங்களுக்கு பயம் வருவதில்லை. ஒரு துடிப்பும் ஒரு அசைவும் கல்வி கொண்டாவதில்லை. நபியரே அவ்வல் மா தகல நக்ஸு அலா பனி இஸ்ராயீல் அன்ன الرجل كان يلقى الرجل. பனு இஸ்ரவேல்களுக்கு அல்லாஹ்வோட சாபம் வார ரூட்ட நபியார் சொன்னாங்க. எப்படி அல்லாஹ்வோட லானத் கிடைச்சு? பனு இஸ்ரவேல் என்ன செய்வாங்கடா, كان الرجل يلقى الرجل. உங்களுக்கு அரபுல ஒரு வார்த்தையா சொல்லி தர்ஜுமா செய்யும். நீங்க 7 மணி பயான் முடிச்சுட்டு அபூ தாவூத் கிதாபோட கொண்டு வந்தாங்க, கிதாபை தட்டி காட்டுறேன். ஒருத்தர் மீட் பண்ணி கொள்வாங்க. يلقى الرجل الرجل மீட் பண்ணி கொள்வாங்க. நல்ல மனுஷன் கெட்டவர்கள் சொல்லுவாரா, யா ஹாதா இத்தகில்லாஹ வதஅ மா தஸ்னஅ ஃபஇன்னஹு லா யஹில்லு லக். சகோதரனே, அல்லாஹ் பயந்துக்கோங்க, நீங்க செய்யற நல்லமே இல்லை, அல்லாஹ்க்கு மாத்தம். இஸ்லாத்தில் இல்லை. சொல்லாமிக்கிறீங்க, வட்டி அடிக்கிறீங்க, போய் பேசுறீங்க, குடும்பத்தோட நடக்கிறீங்க, அது என்னங்கிறது நான் சொல்றேன். வதஅ மா தஸ்னஅ, நீங்க செய்யறத விட்டுடுங்க. ஃபஇன்னஹு லா யஹில்லு லக், இது ஹலால் இல்லை, செய்யலாத உங்களுக்கு. தாவத் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. கொடுத்து பார்த்தா அடுத்த நாள் கேட்கிறாங்க, இவங்க இவர் பெடப்பாயிட்டாரு. சொல்றவர், எங்களுக்கு நடந்த நோய் தான், எங்களுக்கு நடந்த நோய், நாங்க சரி பெடப்பாய் உடல்ல, சொல்றத கேட்கிறாங்க, நாங்க உடல்ல தாவத்தை, நாங்க எங்கட சுயலாபத்தை ஒட்டி, எங்கட சுயலாபத்தை ஒட்டி. இப்ப நபியார் செஞ்சா பாருங்க, தாவத்தை கொடுத்து ஆலிகிறார். அடுத்த நாள் இந்த பாவம் செய்யறவங்களோட சேர்ந்து அகீலஹு வ ஷரீபஹு, அவரும் சேர்ந்து தவறு செய்யறவங்களோட உட்கார்ந்து தின்ன குடிக்க ஸ்டார்ட் ஆகிட்டார்.
இவர் நல்ல மனுஷன் தான், இவர் பாவம் செய்யறல்ல, அவங்களோட கிருத்திகளை பேசுறல, மார்க்கத்தை பேசுறல. வாங்க சொன்னா இவர் சத்தம் எல்லாம் போய் சொல்லிட்டு வர கூட்டாளிமார் அதே டேபிள் உட்கார்ந்து இந்த மாதிரி குடிச்சு கொண்டிருப்பாங்க, சத்தம் போடுறது. இவர் கெட்டு போகல, சிலர் இருப்ப விட்டுட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப என்ன நடந்துச்சு? ஃபதரபல்லாஹு குலூப பஅதிஹிம் பிபஅத். காலப்போக்கில் இந்த நல்லவங்களையும் அல்லாஹ் கெட்டவங்க போல ஆகிட்டான். அது நடக்கும், அது நடக்கும். தாவத்து கொடுத்தீங்கன்னா குறைஞ்சது அவளை சரி பாதுகாத்துக் கொள்வீங்க. நபி சொல்றாங்க, இது பேசினோம் என்றா குறைஞ்ச எனக்கு சரி பாதுகாப்பு கிடைக்கும். எந்த அளவுக்கு அல்லாஹ் நல்லவங்களை மாத்தினான் என்றா இதை சொல்லிட்டு நபியசம் குர்ஆனாக காட்டினாங்க. لعن الذين كفروا من بني إسرائيل على لسان داود وعيسى بن مريم ذلك بما عصوا وكانوا يعتدون. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற பொறுமதியான 2 நபிமாருடைய வாயால சாபம் கூடுற அளவுக்கு மோசமா வைத்தாங்க. சாபம் கிடைக்கிற அளவுக்கு மோசமா வைத்தாங்க. ஊடூடா கஸ்து செஞ்சு, நாடு நாடா கஸ்து செஞ்சு, மூளை முடுக்கா கஸ்து செஞ்சு எல்லாம் பயந்துக்கோங்க, இது ஹலால் இல்ல, அப்படி இப்படிட்டு பனு இஸ்ரவேலோட காலத்துல பெரிய தக்வாதாரி ஆயிக்கணும். அவங்க தாவத்தை விட்ட கால உள்ளத்துல மாத்தம் வந்து எவ்வளவு மோசமாயினாங்கடா, தாவூத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட லானத்து கிடைக்கிற அளவுக்கு மோசமாயினாங்க. இந்த சொல்ல சொல்றாங்க, ذلك بما عصوا وكانوا يعتدون كانوا لا يتناهون عن منكر فعلوا. அவங்களுக்கு நடக்கிற பாவத்தை பார்த்து சும்மா இதான் எங்களுக்கு எனக்கு தேவையில்லாத ஆகும். நாங்க எனக்கு இதை செய்வாங்க, நாங்க எனக்கு மஹல்லா வேலை போவாங்க, நாங்க போயிட்டு மஹல்லா வேலை நடக்காதா, 2ஆம் கிளாஸ் நடக்காதா, ஜும்மராத்து நடக்காதா, எங்களை கொண்டாடி தாலீம் நடக்காதா, நேரத்தை தாலிமை கொஞ்சம் வாசி தாவத்தை கொடுத்து கொண்டாடி என்ன உடஞ்சா போல போகுது. இப்படி நாங்களே எங்களோட மனசோட பேசி 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 நல்லா பின்னுக்கு வைக்கிட்டோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த சாபம் கிடைக்க காரணம் காணுலாயத்தனா அவன் கரின் தாழ், அவங்க செய்யற தவறுகள் ஒருத்தர் தடுத்து கொள்ளுது, பேச மாட்டாங்க. அவங்க செஞ்ச பாவத்திலே ஆக கெட்ட பாவம் தான் தாவத்தை விட்டது. இது தடுவதில்லை சோதரர், தடுவதில்லை. பேசுற நானும் தான். நீங்க தாவத்தை சரியாகி பாருங்க, வீட்டுல தாவத்தை செய்யுங்க, மஹல்லால தாவத்தை செய்யுங்க, டைம் கொடுங்க. சீரியர்கள் டைம் கொடுங்க, இல்லாட்டி இன்னும் இன்னும் பிரச்சனையை தான் நாங்கள் வாழ்க்கையில சந்திப்போம். இந்த ஹதீஸை சொன்ன நபி அலைஹிஸ்ஸலாம் சாஞ்சு கொண்டு இருந்துட்டு எழுப்பி நின்று சொன்னாங்க, சொல்ற வசத வாரங்கள் பனு இஸ்ரவேலுக்கு சாபம் கிடைச்சிச்சு தானே, இதை சொல்லிட்டு நபியை சொன்ன லத்தஅமுருன பில் மஅரூஃப், நீங்க அவங்கள மாதிரி கடப்பாகி உழைப்போட்டுடாதீங்க, தாவத்துடாதீங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. வல தன்ஹவுன்ன அனில் முன்கர், பாவத்தை தடுத்து கொண்டே இருங்க. வல தஅخذن على يد الظالم ولا تأثرنه على الحق أثرا, பைபோஸ் பண்ணி சரி ஆட்களை தீனி கொண்டு வாங்க. பைபோஸ் பண்றீங்க நபி ஹதீஸ், உங்களுக்கு அடிச்சாலும் சரி, ஏசினாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, கால கையை பிடிச்சாலும் தீனில கொண்டு வாங்க. எல்லாரும் கொடுங்க, எங்களுக்கு பைபோஸ் பண்ணி கொண்டு வர ஏழுமான ஆட்களை சரி கொண்டு வர இல்லையே நாங்க. இது ஒரு டேஞ்சர். ولا تأثرنه على الحق أثرا, கால கையை பிடிச்சி தீனை கொண்டு வாங்க. இல்லாட்டி அந்த கப்பல்ல கதை தான் நடக்கும். புகாரி ஷரீஃப்ல வருது, தண்ணி எடுக்க லேசிட்டு ஓட்ட போட்ட தாலிம் வாசிக்கள் தான் எல்லாரும். புகாரி ஷரீஃப்ல வர ஹதீஸ், கப்பல் 2 தட்டு, கீழே இருக்கிறவங்க தண்ணி எடுக்க ஒசக்க போய்த்து வாலியால் அள்ளி எடுக்கணும். கீழே வந்து மூடித்தானே பாப்புள்ள நல்லா கீழே திறந்து போடையில வாலிய, கீழே இருக்கிறவங்க தண்ணி எடுக்க ஒசக்க போய்த்து தான் எடுக்கிறேன். இவங்க பார்த்தாங்க, என்னத்துக்கு அவங்களே கரைச்சல் கொடுக்குற, நான் கப்பல்ல ஓட்டையோட போடுவோமே. பொசக்க ஈக்கிறவங்க பார்த்து கொண்டு இருந்தா 2 பேரும் நாசமா போகணும். சொல்லதான் அழகா சொன்னாங்க, நாங்க இல்லையே வீட்டுல படம் பாக்குறவங்க தானே, நாங்க இல்லையே வட்டி வாங்குறவங்க தானே, நாங்க இல்லையே ஆம்பளை பொம்பளை சேர்ந்து கூத்து போடுறாங்க, அவங்களோட ஃபேமிலி தானே கூத்து போடுற, நாங்க இல்லை எங்களோட ஃபேமிலி தொழுவுறது தானே, அவங்க தானே தொழுவுற இல்லை. இப்படி இருந்தோம் என்றா கப்பல்ல ஓட்ட போட கதைதான். இப்ப எல்லாம் ஆள் பார்த்தானு பெல்லே மலைய ஆள் பார்த்து கல்லு மாட்டையெல்லாம் உலையிலே ஆள் பார்த்து தாள் இல்லையே, எல்லாருக்கும் சேர்ந்து தான் வரும், எல்லாருக்கும் சேர்ந்து தான் வரும். அங்க கல்லு பொழுது ஆள் பார்த்து உலகம் இல்ல, பஜார் தாண்டது ஆள் பார்த்து தாளவும் இல்ல, ஓடி இடிஞ்சு பொழுது ஆள் பார்த்து இடியவும் இல்ல, அந்த எல்லாருக்கும் தான் வரும். கப்பல்ல ஓட்ட போட்ட கால தான் இது.
இன்னைக்கு உலகத்துல மீதான் நடக்கும் சோதர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் நடக்குது. சஹீஹ் முஸ்லிம்ல வருது, அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பதஅல் இஸ்லாமு கரீபன் வ சயஊது கரீபன் கமா பதஅ. இஸ்லாம் ஒரு பரதேசியாட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் கேட்கப்பா கால் இல்லை, இஸ்லாத்தை பேசின ஆட்டி உள்ளும் கேவலமா நினைப்பாங்க, ஒதுக்குவாங்க. இதே போல இஸ்லாம் மாறும் என்று சொன்னாங்க. இந்த அப்படித்தானே பள்ளி நிறைய ஆள் இருந்ததுக்கு சகோதரர்களே, ஒரு கல்யாண வீட்டுல ஒரு சாப்பாடு வீட்டுல போய் தீனை பத்தி பேசி பாருங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இப்படி செய்யவா நம்மப்பா, மியூசிக்க போடவா நம்மப்பா, இது பாருங்களே, அவங்களெல்லாம் பார்த்தே கொண்டு போட்டுடுவாங்க, கண்ணால பார்த்தே கொண்டு போட்டுடுவாங்க. இந்த அசல் இஸ்லாம் இல்ல. நிறைய பேர் மஸ்ஜிதுக்கு வந்ததுக்கு என்ன சகோதரர்கள், எல்லாமே சத்தியமா சொல்ற இஸ்லாத்துல சந்தேகம். நாங்க தானே கண்டகிண்டா பாடலாம் பேசுறேன், நாங்க ஒரு மௌலை சுட்டி எல்லாம் வந்து எங்களோட டவுட்டுகளை கேட்கிறேன். நிறைய வாலிபர்கள் இஸ்லாத்துல சந்தேகம். ஒடிக்கு பலவினத்துக்கு வந்து சுஜூத் ரூபு செஞ்சுட்டு போறாங்க, இஸ்லாத்துல சந்தேகம். எல்லாமே சத்தியம் மெம்பர்கிட்டையும் சொல்றேன். யூனிவர்சிட்டி புள்ளர் வந்து என்கிட்ட கேட்கிறாரு, கபூர்ல அதாவது அதில் அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிடணும், அதாவது கபூர்ல அதாவது ப்ரூஃப் பண்ணிடணும், அவளுக்கு முன்கர்ணா கிரிக்கிறத ப்ரூஃப் பண்ணிடணுமா. நான் அதை என்கிட்ட ப்ரூஃப் பண்ணிடுறது, ஆனால் நீங்கள் மௌத்தாய் பாருங்க எல்லாம் விளங்க உண்டு. வேற என்ன செய்ய கேட்கிறீங்களே சோதரர்களே, இல்லை நாஸ்திக பிள்ளைக்கு போயிடுச்சு. கேட்கிறீங்களே ஈமான பத்தி தீனை பத்தி தாலீம் எடுத்தாவே நாங்கள் என்னமோ மாதிரி பார்க்குற போய் போறேன். சரி இங்க தான் கேட்கல, வீட்டுல சரி வாசிப்போமே, இவர் வாசிக்கிறத கேட்கல, வீட்டுல சரி வாசிப்போமே, அவர் தாவத்தாரத கேட்கல, நாங்க சரி தாவத்தை கொடுப்போமே. பயங்கரமான சோதனைகள் எதிர்பார்க்க வேண்டி வர வேண்டி சென்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, பதஅல் இஸ்லாமு கரீபன் வ சயஊது கரீபன் கமா பதஅ. இஸ்லாம் ஆரம்பத்தில் எப்படி பரதேசி கோலத்தில் வந்துச்சோ, கடைசி காலத்தில் அப்படித்தான் வரும், அப்படித்தான் வரும். தூபாலில் உறவா நபியரசன் சொன்னாங்க, இஸ்லாத்தோட இருக்கிற பரதேசிகளுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக, அவனோட முடிவுகளை நல்லதாக்குவான்னு துவா செஞ்சாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, பரதேசிகள்டா யாரு? தமிழ்ல அப்படின்னு தர்ஜுமா செய்யும், பரதேசிகள்டா யாரு யார சொன்னீங்க, இவ்வளவு துவா செய்றீங்களே, அந்த கூட்டத்தை நாங்களே சேர்ந்து கொள்ளலுமே யார சொல்லலாம், யார் அவங்க? என் வாழ்க்கைய மக்கள் இல்லாமல் ஆக்குற காலம், இவர் வந்து என் வாழ்க்கைய ஹயாத்தாக்குவார். சுண்ணத்துவானா இன்றைக்கு ஒரு தும்மல் போனா, ஒரு சபையில தும்மல் போனா ஃபங்க்ஷன்ல எல்லாருக்கும் கேட்கறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வெட்கம், ஆட்கள் வெட்கம். தும்மி விட்டுட்டாங்க, சாரி தும்மல் விட்டு சொல்லி கேட்கிற காலம். உங்களுக்கு சபைக்கு கேட்க அல்ஹம்துலில்லாஹ் கத்துங்க. அப்படி மாறிடுச்சு. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு சவனை வலிச்சுட்டீங்க வெட்கம், விரல சூப்ப வெட்கம், டேபிள்ல விழுந்ததை குறைச்சிட்டீங்க வெட்கம். சஹீஹ் முஸ்லிம்ல வருது, மண்ல விழுந்தாலும் சரி புறக்கி கழுவி தின்னுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. டேபிள்ல விழுந்ததை திட்டாவே என்ன பார்வை பாக்குறாங்க, மண்ல விழுந்ததை திட்டா எப்படி? இப்படியே இந்த சுண்ணத்துக்களை கேவலமா நினைக்கிற காலத்துல ஒரு சீதேவி வாராரு, சிரிச்சா சிரிங்க, நினைச்சா நினைங்க, நான் புறக்கி திங்கிறேன். நபியில துவா இருக்கும், அந்த துவாங்களை வீணாக்காது, அந்த துவாங்களை கைவிடாது. இதனால வேளாண் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இதைத்தான் நாங்கள் உருவாக்கணும் உலகத்தில். இன்னைக்கு எங்கேயோ பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்க எங்களுடைய நாட்டுடைய கணிப்பீடு தெரிந்தானே, வாலிபர்கள் 100% எல்லாரும் மனநோயாளியாகி டிப்ரெஷன் எல்லாருக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும் போயிட்டு பாருங்க, மக்கள் படுற பாடு. அரபுல ஒரு பழமொழியோடு சொல்லுவாங்க, முதுகுக்கு மேல தண்ணி சுமந்து கொண்டு போற ஒட்டகம் தாவத்தில் சாவர மாதிரி தான் ஏற. நிறைய கொடம் கணக்கு தண்ணி தாவத்துல சாவதுட்டாங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு லேசா சோதரிகள். குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் நபி அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து காட்டி, சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டி, எப்படி வாழ்க்கையில நிம்மதியை சந்தோஷத்தை கண்ணியத்தை அடைஞ்சாங்க. படுது இல்லையே, படுற அளவுக்கு உள்ளத்துல இடம் இல்லை, கருப்பாகி. ஒரு சைட உள்ள கருப்பாகி, இன்னொரு சைட உள்ளத்துல உலகம் துணியா நிறைஞ்சி போடுறதுக்கு இடம் இல்லை. 13 வருஷம் நபி அலைஹிஸ்ஸலாம் கல்ப கழுவின, உள்ளத்தை கழுவின. ஒரு கோப்பையில தண்ணிங்கிற ஆள் டீ ஊத்தோட வேண்டாம், தண்ணியோட ஊத்தையில தண்ணியை வெளியெடுத்து தான் டீ ஊத்துவோம். அப்படிதான் செய்யணும். 13 வருஷம் கல்பில் இருக்கிற ஊத்தைய கழுவின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. சும்மா வராது,
எங்க நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு 13 வருஷம் போச்சு. இந்த நபியில பவர் அவ்வளவு குஃபுர்லையும் ஷிர்க்லையும் நஜீஸ்லையும் இருந்த ஆட்களை 13 வருஷத்துல கழுவி எடுக்க சொல்லலாம். நாங்க எவ்வளவு முயற்சி செய்யணும் சோதரர்களே. எங்களுக்கு ஒரு மவுத்தொண்டு இருக்கி, சக்கராத்தொண்டு இருக்கி. குர்ஆன்ல சூரத்து தௌபா எல்லாம் சொல்றலாம் பாருங்க. வல்முஃமினூன வல்முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். முஃமினான ஆண்கள் பெண்கள் ஒருத்தருக்கு உதவி அளிப்பாங்க. ஈமான்தாரிகள் ஒருத்தருக்கு உதவி அளிப்பாங்க. எதுல உதவி? எங்களுக்கு உதவினா வேற சைடு தான் படும். எதுல உதவி? அல்லாஹ் சொல்ற வசனத்தை பாருங்க. யஅமுரூன பில் மஅரூஃப். நன்மையை சொல்றதுல உதவி அளிப்பாங்க. நன்மையை சொல்லிக் கொடுத்து வயன்ஹவுன அனில் முன்கர். பாவத்தை தடுக்கிறதுல உதவி அளிப்பாங்க. மோமின்ட முதல் சிஃபத். நல்லா கேளுங்க. முதல் சிஃபத் தீன சொல்லிக் கொள்வாங்க, ஈமான பத்தி சொல்லிக் கொள்வாங்க, அல்லாஹ் பத்தி சொல்லிக் கொள்வாங்க, பாவத்தை தடுத்து கொள்வாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் வயகீமூன ஸலாம். சொல்லுவாங்க மோலா தாவத். மோமின்ட முதல் சிஃபத் சூரத் தௌபா எடுத்து பாருங்க. வயகீமூன ஸலாம். தொழுகையை முறையா சொல்லுவாங்க. வயுத்தூன ஸகாத். ஜகாத்தை சரியா கணக்கு பார்த்து கொடுப்பாங்க. வயுதீஊன அல்லாஹ் வ ரசூலா. அல்லாஹ்வும் ரசூலுக்கும் பெர்ஃபெக்ட்டா இத்தாஅத் செய்வாங்க, கட்டுப்படுவாங்க. இதை செய்யறவங்களுக்கு உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ். அல்லாஹ் இவங்களுக்கு தான் இரக்கம் காட்டுவான், ரஹ்மத் செய்வான். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாங்க நீங்களும் மாஷா அல்லாஹ் ஜகாத்தை சரியா கொடுக்கிறோம், தொழுகையை சரியா செய்யறோம். முதலாம் நம்பர் இல்ல. உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ். இப்படிப்பட்ட மூமின்களுக்கு அல்லாஹ் சத்தியமா ரஹ்மத் செய்வான், இரக்கம் காட்டுவான். முதலாவது தாவத். பொண்டாட்டியோட பேசுங்க, புள்ளையோட பேசுங்க, கூட்டாளிமாரோட பேசுங்க, வேலை இடத்துக்கு போனா பேசுங்க, ஃபேமிலியை மீட் பண்ணினா பேசுங்க, உமா கண்ட கேளுங்க. தொழுந்தீங்களா அம்மா? ஓதுனீங்களா? விக்ர் செஞ்சீங்களா? கூட்டாளி மறக்கண்ட சொல்லுங்க. இப்படி இருக்காதீங்க, படம் பார்க்காதீங்க, பாட்டு கேட்காதீங்க, பொய் பேசாதீங்க, வட்டியில கை வைக்காதீங்க, ஜும்மா கொஞ்சம் நேரத்தோட வாங்க, பேசுங்க சோதரர்களை. முதல் சிஃபத் மூமின்கள். அதுக்கு பிறகுதான் தொழுக. வயுகீமூன ஸலாத். அதுக்கு பிறகுதான் தொழுக. அதுக்கு பிறகுதான் ஜகாத். அதுக்கு பிறகுதான் வயுதீஊன அல்லாஹ் வ ரசூலா. ஏனைய தீனுடைய காரியங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவாங்க. இதை பெர்ஃபெக்ட்டா செஞ்சீங்கடா உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ். அல்லாஹ் சத்தியமா அவங்களுக்கு இரக்கம் காட்டுவான். இதை சொல்லிட்டாலே இந்த ஆயத்தை முடிக்கிற ஆச்சரியமான பேட்டர்ன்ல முடிக்கிறேன். இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். இன்னல்லாஹ் சத்தியமா அல்லாஹ் இருக்கிறான் அஸீஸ். அஸீஸ் என்றதாக தெரியுமா? உங்களோட ரப்போட யாருக்கும் விளையாடலை. உங்களோட ரப்பு சக்தி உள்ளவன். நான் உங்களுக்கு இறக்கம் காட்டுறேன்னு சொல்றேன் தானே, உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. என்னோட யாருக்கும் விளையாடலை. உங்களோட ரப்பு அஸீஸ். உங்களோட ரப்ப ஃபைட் பண்ணி வைக்கிறதுக்கு தாரம் இல்லை. நான் சொல்றத நம்புங்கன்னு தான் எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் செஞ்சு நான் உங்களுக்கு இறக்கம் காட்டுறேன்னு சொல்றேன் தான் நம்புங்க. அஸீஸ். உங்களோட ரப்போட தாருங்க வெத்தேலா. உங்களோட ரப்பு ஒன்றை செய்ய நினைச்சா செஞ்சுதான் முடிப்பான். அதுக்கு பிறகு ஹக்கீம். ஹக்கீம் என்றா இதை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கிறாள் தான் அல்ல. உங்களுக்கு ரஹ்மத்து கிடைக்கணும்னா இதை செய்யுங்கன்னு தான் நல்லா சொல்லிக்கிறேன், சும்மா சொல்லல. அல்லா ஹக்கீம். எதை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கிறவங்களுக்கு தான் அல்லா ஹக்கீம். நான் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சா ரஹ்மத்து கிடைக்குன்னு சொல்லிக்கிறேன், சும்மா சொல்லல. எதை எந்த இடத்துல வைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படி அல்லாட ரெண்டு பேரை கொண்டுதான் இந்த ஆயத்தை முடிக்கிறாள் தான். உங்களுக்கு நான் இறக்கம் காட்டுவேன்றத சந்தேகமா? சந்தேகப்படவா? நான் அஸீஸ். என்னோட தாரக முட்டையில நான் செய்ய நினைச்சா செஞ்சுதான் முடிப்பேன். ஹக்கீம். எதை எந்த இடத்துல எதை வைக்கணுமோ அந்த அறிவுள்ள எனக்கு இதுவரை கிடைச்சா தான் உங்களுக்கு செஞ்சா தான் ரஹ்மத்து கிடைக்கும். அதுதான் அப்படிதான் கிடைக்கும், வேற கிடைக்காது. நம்பிக்கை இல்லை சகோதரர்கள். இந்த வீட்டுக்கு போயிட்டு வயிற்ற கொஞ்சம் பிள்ளைல கொஞ்சம் எல்லாரும் கூப்பிடுவோம், நல்லா பத்தி ஒரு 5 நிமிஷம் பேச சரிங்க. ஆனா முடிச்ச டிகிரி வர பாருங்க. என்ன படைச்சவனை பத்தி 5 நிமிஷம் பேசல. பிள்ளைகளுக்கு தெரியாது. அல்லாஹ்வின் வாழ்க்கையோட நோக்கத்தை நாம மறக்க கூடாது. குர்ஆன் தெளிவா சொல்லிருச்சு. அல்லாஹ்வோட ரஹ்மத்து இரக்கம் பிரச்சனையிலிருந்து வெளியே வாரதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியணுமா? இதுவரை செய்யுங்க. சூரா ஆல இம்ரான்ல படைச்சவருடைய வார்த்தை அல்லாஹ் நம்புற யக்கீனால எனக்கு உங்களுக்கு நசீபாக்கணும். வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஉ. இதுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை சகோதரர், எல்லாரும் பிரச்சனை இல்லை. சிலவங்க கால் பண்ணி எங்கள்கிட்ட சூசைட் பண்றதுக்கு அனுமதிங்கன்னு எங்கள்கிட்ட கேட்குற. எல்லாம் செஞ்சு பார்த்தோம். அதுல
துவாவும் ஓதி பார்த்தோம், மருந்தும் செஞ்சு பார்த்தோம், டிப்ரெஷன் குறையில்லை, யோசனை சரியான வகைக்குள்ள, பிள்ளைகளோட கோவப்படுறேன், பொண்டாட்டியோட கோவப்படுறேன், உங்களுக்கு வேலை செய்து சூசைட் பண்ணி போயிடுமா? அதுதான் சத்தியமா ஒரு வாப்பை என்கிட்ட கேட்டேன், பிள்ளைகள கரைச்சி தாங்கல ஆகிற சாப்பாட்டை நஞ்சு கொண்டு பிள்ளைகளை கொண்டுடேலுமா? இத்தனை நான் நீங்கள் பேசுற டெவலப் இதுதான். வருஷம் வருஷம் மனநோயாளிகள் கூட, வருஷம் வருஷம் ஃபேமிலி பிரச்சனை கூட, வருஷம் வருஷம் கடனாளிகள் கூட, வருஷம் வருஷம் புது புது நோய் குறைவிலே சோழர்கள். 2024 விட 2025 மனநோயாளிகள கணக்கு பாருங்க, கூடிகா குறைஞ்சிக்காங்க. ஃபேமிலி பிரச்சனை 2024 விட 25 கூடிகா குறைஞ்சிக்கான்னு பாருங்க. சம்பாதிக்கிற வீதம் கூடிகா குறைஞ்சிக்கா. யூனிவர்சிட்டியில போயிட்டு பாருங்களே, சம்பளத்தை ஏம் பண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளும் படிக்குது. இந்த படிப்பை படிச்சா எவ்வளவு சம்பளம் எடுக்கிறாங்க. கடனில்லாத ஃபேமிலியை காட்டுங்க சோழர்கள். இன்னைக்கு சொந்த நான தம்பிமார், நானட பிள்ளைகளுக்கு தம்பிட பிள்ளைகள் தெரியாது. உள்ளத்தால குடும்பம் பிரிஞ்சு, மக்கள் பிரிஞ்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் வரும் பொழுது பாவங்கள் கூடுற நேரம் அல்லாஹ் கொடுக்கிற பெரிய அதாபு தான் முஹப்பத் இல்லாம, ஃபேமிலி முஹப்பத் இல்லாம. சொந்த உம்மாட்ட கோலோடு பண்ணி சோமாய்க்கிறான் கேட்க டைம் இல்லாம, சொந்த உம்மா சொந்த வாப்பா சோமாய்க்கிறீங்களா? கோலோடு பண்ணி கேட்க டைம் இல்லை. கோல்ல 45 செகண்ட் 50 செகண்ட்ல ஒரு நிமிஷம் போகும். அது எப்படி சோமாய்க்கிறீங்களா திந்தீங்களான்னு கேட்கறதுக்கு செகண்ட் கணக்கு தான் போகும். நிமிஷம் டைம் இல்லை, உள்ளத்துக்கு யோசனை வருது இல்லை. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்ப நாங்க தீனுக்கு தாவத்து கொடுக்கறத விடுவோமோ, குர்ஆனை பாருங்க, வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை சொல்லி தீமையை தடுக்கிற ஒரு கூட்டம் நீண்டு கொண்டே இருக்கணும், அல்ல இருந்து கொண்டே இருக்கணும். எப்ப மஹல்லால, நாட்டுல, ஊர்ல, எல்லா இடத்துல ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டே இருக்கணும். சொல்றேன், யார் எப்படி சொல்றாங்களோ உலகம் சத்தியமாக வெற்றி அடைவாங்க. நம்பிக்கை வருவதில்லை சோதரர்கள். நீங்க உலகத்தில் இருக்கிற வேண்டிய ஜமாத்த வேண்டிய பாசையில பேசி இந்த ஆயத்துக்கு தர்ஜுமாக நான் சொன்னதுதான் சொல்லுவாங்க. நன்மை ஏறி தீமையை தடுக்கிற கூட்டத்தை சேர்ந்து போங்க, வெற்றி அடையும். எதிர வெற்றி அதை கேட்கவான, எல்லாத்துலயும் வெற்றி ஐக்கா அல்ல அப்படி சொல்லி வெற்றி அடையும். வியாபாரத்துல வெற்றியா, குடும்பத்துல வெற்றியா, எக்ஸாம்ல வெற்றியா, அதெல்லாம் எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கும். சேர்ந்து போங்க. படைச்ச ரப்புடைய தீனை பத்தி பேசுறதுன்னா எவ்வளவு பெருமைப்படுவோம். படைச்சவன வார்த்தை ஏண்ட பக்கம் மக்கள் அழைக்கிறவரை விட அழகான வார்த்தை சொல்றது இந்த உலகத்தை தாரி. படைச்சவன் சொல்றான், எவ்வளவு ஸ்பீச்சுவலை கேட்டிருப்பீங்க, எவ்வளவு மேடை பேச்சுவலை கேட்டிருப்பீங்க, யார் யார்கிட்ட பேசலாம் கேட்டு லைக் பண்ணிருப்பீங்க, கமெண்ட்ஸ் என்னெல்லாம் போட்டீங்க. என்ன பத்தி பேசுறவரை போல் அழகான வார்த்தை பேசுற உலகத்தை யாருமே இல்லை. குர்ஆன் சொல்லுது, உங்களோட பார்வையில் அல்லாஹ் பத்தி பேசுறவர் தான் உலகத்தில் அழகான வார்த்தை பேசுறவர். உங்களுக்கு விலங்கல நீங்க மோமினும் இல்லை, மோமினும் இல்லை. உலமாக சொல்றாங்க, அல்லாஹ் பத்தி பேசுறவர், தீனை பத்தி பேசுறவர் கேவலமா நினைக்கிறீங்களா? உங்களோட கல்வில ஈமான் இல்ல. அல்லாஹ் அழகான வார்த்தை பேசுறவர் சொல்றத நீங்க இல்லை. அப்படி ஒண்ணு இல்லை, அவர் அப்படி ஒண்ணு இல்லை, வேலை வெட்டி இல்லாதால் பேச தெரியாதவங்க. நாங்க கொடுத்துக்கிற பட்டம் படைச்சவங்க கேட்கிற எங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறோம், யாருன்னு காட்டுங்க பார்ப்போம். எந்த பக்கம் ஆட்களை அழைக்கிறவரை விட அழகான வார்த்தை பேசுற தாருங்க காட்டுங்களே நீங்க. ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا. அவரும் சாலிஹான அமல் செய்றாரு. وقال انني من المسلمين. தைரியமா நான் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் முஸ்லிம். கல்யாணத்துக்கு போனாலும் முஸ்லிம், எங்க இருந்தா தனி இருந்தாலும் முஸ்லிம், பள்ளியில் இருந்தாலும் முஸ்லிம், கிரவுண்டுக்கு போனால் நான் முஸ்லிம் தான், நான் முஸ்லிம் தான். இன்னைக்கு முஸ்லிம் என்று காட்டுறதுக்கு வெட்கமான காலம். குர்ஆன் சொல்லுது, நீங்க முஸ்லிமுடைய ஒரு அமலை செய்வீங்க, உங்களை பார்த்து 1000 பேர் உங்களை பார்த்து வெறுக்கிறாங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போன வச்சுக்கோங்க, தொழுவ நேரம் வந்து ஒரு கிரவுண்ட்ல தொழுதுங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை பார்த்து எத்தனை பேர் கோவப்படுறாங்களோ அத்தனை பேர் அளவுக்கு நன்மை கிடைக்கும் குர்ஆன் சொல்லுது. நன்மை கிடைக்கும், நன்மை. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுது தஅவத்துதான் எங்களோட வாழ்க்கையில் அசல். பேச 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 படைச்சவன் சந்தோஷப்படுவான், படைச்சவன் சந்தோஷப்படுவான்.
அதனாலதான் மேல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாங்குக்கு அவ்வளோ சிறப்புகள் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே கவலைப்படுவாங்க, எனக்கு இந்த ஹிலாபத்து மட்டும் கிடைக்கல அப்படி நான் பாங்கு சொல்லக்கூடிய முஅல்லினா இருப்பேனேன்னு கவலைப்படுவாங்க. ஹிலாபத் கிடைச்சிச்சு. 5 நேரம் அல்லாஹ் பெரியவன் அப்பா எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வாங்க, இதுல தான் வெற்றிக்கு தொழுகைக்கு வாங்கி கத்தி எல்லாரும் கூப்பிடுறத போல பாக்கியம் வீக்கான்னு கேட்பாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு ஹிலாபத்து மட்டும் கிடைக்கலாட்டி நான் முஅல்லினா இருந்திருப்பேன். பாங்கு சொல்ல தெரியாது, எத்தனையோ பேர் இருக்கிற பாங்கு சொல்ல தெரியாது, இக்காமத் சொல்ல தெரியாது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா பாங்கு சொல்ல தெரியாது எவ்வளவு பேர். தாவத்தி தாமா, பூர்த்தியான தாவத். ஒரு யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு காபிர்கள் அங்க நிற்கிறாங்க, சஹாபாக்கள் இங்க நிற்கிறாங்க, சஹாபாக்கள் சண்டை பிடிச்சு போறாங்க. சலதாத்துக்கு போது என்னப்பா நாங்க சண்டை பிடிக்க வந்து அவங்களோட நீங்க அதுக்கு சண்டை பிடிச்சு போறோம், பாங்கு சொல்றதுக்கு சண்டை, பாங்கு சொல்றது நான் நீங்க சண்டை பாங்கு சொல்ல. அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் முஸல்லாக்கு வந்து இமாமத் செய்ய திறமிக்க மாட்டாங்க, பாங்கு சொல்ல திறமிக்க மாட்டாங்க. கேவலம், அவ்வளவு கேவலம், தெரியாது, அவ்வளவு வேஸ்ட் ஆகி மனுஷர், அவ்வளவு வேஸ்ட் ஆகி உங்களுக்கு தொழில்கிறது திறமிக்க மாட்டாங்க, பாங்கு சொல்ல திறமிக்க மாட்டாங்க, அவ்வளவு வேஸ்டா வைத்துருவாங்க. அதுக்கு கொஞ்ச கால வாழ்க்கை சீதேவிகள் அல்லாஹ் ரசூல் தந்த பொறுமதியான தீன். அருமை சஹாபாக்கள் வாழ்க்கையில அருமை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அயன் குசுத்தீன் வான ஹை. ஹுதைபியா உடன்படிக்கை நடந்துச்சு, நபி அலைஹிஸ்ஸலாம் உம்ராவுக்கு போற நேரம் காஃபிர்கள் மறைச்சாங்க, அப்போ இக்ரிமெண்ட் நடந்துச்சு, இந்த வருஷம் உம்ராவுக்கு போறேன் பெரிய கதை. அது சஹாபாக்கள் அந்த நேரம் நபி அலைஹிஸ்ஸலாம் கையை குடிச்சு பையத் செஞ்சாங்க, பயப்படவானா மவுத் வரைக்கும் நாங்கள் உங்களோட தான் நிற்போம், எதுவும் செய்ய நாங்கள் தயார் அப்படின்னு கையை பிடிச்சி பையத் செஞ்சாங்க. அந்த டைம்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கல, நபியில மருமகன். ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நபி அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க, மக்காவாசியோட பேசிட்டு வரது, நாங்கள் சண்டைக்கெல்லாம் வரல அப்பா, நாங்கள் மக்காவுக்கு உம்ராவுக்கு வந்து அப்படி தீனை பற்றி பேசுறதுக்கு அனுப்பினாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஹஜ்ரத் உஸ்மான் நபி அலைஹிஸ்ஸலாம் கையை பிடிச்சி பையத் செய்கிற நேரம் சஹாபாக்கள் கேட்டாங்க, இந்த உஸ்மான் யா ரசூலல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, நபி இந்த கை எனக்கு இது உஸ்மானுக்கு அவங்களோட கையை உஸ்மான் ரலியல்லாஹு பதிலாக வச்சாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இன்ன உஸ்மான ஃபி ஹாஜத்தில்லாஹி வ ஹாஜத்தி ரசூலி. இது லேசான வார்த்தை இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது. அல்லாஹ் தீனை சொல்றது அல்லாஹ் ரசூலுடைய தேவை, அல்லாஹ் ரசூலுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியாங்க. புகாரி ஷரீஃப்ல வருது, சாதாரண ஒரு மனுஷன் தேவையை பூர்த்தி செஞ்சாலும் அல்லாஹ்வோட தேவையை பூர்த்தி செய்யணும். படைச்ச அல்லாஹ் ரசூலுடைய தேவை அடுத்தவங்களுக்கு தீனை சொல்றது, தாவத்து கொடுக்கிறது. அப்ப நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சல படுத்திக்க, காய்ச்சல் எப்படி காய்ச்சல் என்றா கமா யூஅகு ரஜுலான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சல் வரும், சாதாரண ஒருத்தருக்கு வர 2 பேருக்கு வர காய்ச்சல் நபி அலைஹிஸ்ஸலாம் வரும், அப்படி காய்ச்சல் வரும். நபி அலைஹிஸ்ஸலாம் காய்ச்சல் கஷ்டமா தான் கொடுக்குறேன், கஷ்டமா தான் கொடுக்குறேன். 2 பேருக்கு வரும், தலப்பாவால வேர்த்து கொட்டும், தலப்பா பசகால வேர்த்து வாட்டியும், இப்படி நபி அலைஹிஸ்ஸலாம் காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சல்ல சொர்க்கவாசி 40 பேருட சக்திக்கு நபி அலைஹிஸ்ஸலாம். சொர்க்கவாசி 40 பேருண்டா சொர்க்கவாசி ஒருத்தருக்கு துனியால 100 பேருட சக்தி. அப்ப சொர்க்கவாசி 40 பேருட சக்தியில எப்படி எங்க நபி அலைஹிஸ்ஸலாம் கொண்டி அந்த அந்த கூவத்தே வேற, சக்தியே வேற. அந்த நபி அலைஹிஸ்ஸலாம் பெட்ஷீட்டால போத்தி தூங்குற அளவுக்கு காய்ச்சல் எப்படி சுமேஷ் பாருங்க. சக்கராத்துடைய வருத்தம், தண்ணி கோப்பையில கையை போட்டு மூஞ்ச தேய்ச்சி அல்லா இன்னலில் மௌத்தில சக்கரா, மௌத்துக்கு எவ்வளவு பெரிய சக்கராத்திக்கான்னு கேட்டுக்கொண்டீங்கன்னா சொல்லுங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, இதுக்கு போற யாண்ட சக்கராத்து வருத்தத்தையும் பார்த்து எனக்கு பாவம் வராது, அதை விட வருத்தம் நம்பிக்கைச்சு. உலகத்துல வேண்டிய ஒரு சக்கராத்து ஆக்களை போடுவாங்க, எனக்கு பார்த்து பாவம் வரா அப்படின்னு நான் எனக்கு இவ்வளவு பெரிய சக்கராத்து வருத்தமான பரிதாபம் வராது, அதை விட பெரிய சக்கராத்து நபிக்க வேண்டியதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபி அலைஹிஸ்ஸலாம் காய்ச்சல்ல பெட்ஷீட்டால போத்தி தூங்குறாங்க. பரவானாட்டது யா அய்யுஹல் முஸம்மில் யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போத்தி தூங்குற நபியே கும்ஃபாந்து எழுதி போய்த்து மக்களுக்கு நரகத்தை பத்தி சொல்லுங்க, நீங்க தூங்கி கொண்டு இருந்தா யார சொல்லல.
பயன் காட்டுங்க. நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் ரசூலை விளங்காமிக்கிறாங்க. மௌத்தில சிந்தனை இல்லாமிக்கிறாங்க. ஆக்கிரத்துல சிந்தனை இல்லாமிக்கிறாங்க. பயன் காட்டுங்க. தூங்காதீங்க, செலவுங்க. உங்க ரப்பு தார் என்று ரப்புடைய கௌரவத்தை பேசுங்க. அல்லாஹ்ட கண்ணியத்தை பேசுங்க. என்னென்னலாம் சிந்தனை மக்கள் வைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆச்சல்ல போத்தி தூங்குற நபி அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் நிப்பாட்டியாங்க. அவ்வளவு பொறுமதி சகோதரர்கள் பெரியாங்க. ஏன் பிரச்சனைக்கு போத்தி படுக்கிறதெல்லாம் முடிவு, ரோட்டுக்கு போறதான் முடிவு, ரோட்டுக்கு போறதான் முடிவு. இன்னைக்கு நாங்க லைஃப்ல பிரச்சனை வர போல தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 10 நெருப்ப நூப்புறதுக்கு பேப்பர் உள்ள போட்டு நோட்லிங்கிற குப்பையை கொண்டு 10 நெருப்புல போட்டா 100மா 10மா என்ன 10 தான் செய்யும். 10 நெருப்புல கொண்டு பழைய பேப்பர் எல்லாம் போட்டா 100 ரூபாய்க்கு இன்னும் 10 செய்யும். இதே போல நாங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது இன்னும் மஸ்ஜிதுக்கு தூரமாகிற, தாவத்துக்கு தூரமாகிற, அல்லாஹ் ரசூலுக்கு தூரமாகிற, வமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா. குர்ஆன்ல சூரத்து தலாக் என்ற சூரா வந்து தலாக்கை பற்றி பேசுற சூரா. அந்த தலாக் என்ற சூறால தான் அல்லாஹ் இந்த 3 ஆயத்தையும் சொல்றான். வமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா வமையத்தகில்லாஹ யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி வயு'திம் லஹு அஜ்ரா. யார் தக்வாவோடு இருப்பாரோ அவர் எந்த பிரச்சனையில் விழுந்தாலும் நாங்கள் அவரை வெளியே கொண்டு வருவோம். யாரு தக்குவான என்ன நான் அவளுக்கு சொல்றேன், யாரு தக்குவாவோடு இருப்பாரோ அவருடைய எல்லா விஷயத்தையும் நாங்கள் லேசாகுவோம். யாரு தக்குவாவோடு இருக்கிறாரோ அவருடைய எல்லா பாவத்தையும் நாங்கள் மன்னிப்போம். இது சூரத்து தலாக்ல தான் சொல்றோம். சூரத்து தலாக்குனாலே 2 பக்கம், ஒரு தாள் 30 வரி, ஒரு பக்கத்துக்கு 15 வரி, 30 வரி, 2 தாள், ஒரு தாள் 2 பக்கம் சூரத்து தலாக். அந்த 2 தாளில் அல்லாஹ் சொல்றோம், நீங்க லைஃப்ல பிரச்சனைக்கு தலாக்குக்கு போறது யோசிக்கவான தக்குவாதாரியால அவங்க. அதுக்குதான் அல்லாஹ் சொல்றேன் குர்ஆன்ல, வமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா. சூரத்து தலாக் அல்லாஹ் சொல்றான், லைஃப்ல பிரச்சனைக்கு வார பிரச்சனைக்கு காரணம் தக்குவா இல்லாம இருக்கிறது. தக்குவாவோட இருங்க பிரச்சனைக்கு வழி கிடைக்கும். தக்குவாண்டா என்ன உங்களுக்கு சுருக்கமா விளங்குறது சொல்றேன். எனக்கு அல்லாஹ் ரசூல் சொன்ன செய்ய சொன்ன விஷயங்களை செய்யறது எனக்கு தெரிஞ்சது போல வானம் என்பதை விட்டுறது. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போய் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயங்கள் எனக்கு எத்தனை தெரியுமே எழுதுங்க. அல்லாஹ் ரசூல் வானம் என்று எத்தனை தெரியுமே எழுதுங்க. இப்போ ரைட் போகணும், தஹஜ்ஜத் தொழுவ சொல்லி தெரியும், தொழுகிறேனா இல்லையா, போய் பேசவான்னு தெரியுமே, பேசுகிறேன் செய்யறேனா இல்லையா, புறம் பேசுறேனா இல்லையா, எல்லாத்துக்கும் ரைட் போட்டு பாருங்க. அல்லாஹ் ரசூல் எதை செய்ய சொன்னாங்க, எங்களுக்கு எவ்வளவு சப்ஜெக்டுகள் தெரியும், ஆலிமாவ தேவையில்லை, தெரிஞ்சது. ஒரு முஸ்லீமா கண்டா சலாம் சொல்லி தெரியும், வீட்டுல ஊத்த இந்த ஓரமாக்குங்க ரோட்டில் தெரியுமா, இப்படி தெரிஞ்ச விஷயங்கள் எழுதுங்க. இது எல்லாம் ஈக்குவல் அதுக்கு ரைட் போடுங்க, எல்லாத்தையும் ப்ளஸ் போட்டு பாருங்க. இப்ப பாருங்க, எனக்கு ஏன்னா வாழ்க்கையில பிரச்சனை முடிவு கிடைக்குமா இல்லைன்னு அவங்களுக்கே ஜட்மெண்ட் பண்ணி கொள்ளையுது, அவங்களுக்கே சொல்லிக் கொள்ளையுது. வேற யாரும் சாஸ்திரம் பார்க்க தேவையில்லை, போதி பார்க்க தேவையில்லை, ஒரு பேப்பரோட எழுது. குர்ஆன் சொல்லு, தக்குவாவோட இருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையில விழுந்தாலும் எங்கட தக்குவா எப்படி, நாங்க விளங்கின மார்க்கத்தை அடுத்தவங்களுக்கு சொல்றேன், நான் செய்யறதில்லை. தக்குவாவோட இருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எல்லாம் வெளியே கொண்டு வருவான். அதனால மேல அல்லாஹ்வின்
அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாண்ட எனக்கு டைமில் அட்ஜஸ்ட் பண்ண மேலான இல்லை. நாங்கள் சொன்னீங்க ஏமாற்றி கொண்டீங்க. அதனால் நேர காலங்களை ஒதுக்குறது தயாராகும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள் சல்லாடக்கால் ஒரு 4 மாதத்துக்கு அவசரமாக போய்க்கு வரும். எலும்பு செய்தீர்கள் நிறைய மாற வேண்டிய செய்தீர்கள். எல்லாம் கபூல் செய்ய எலும்புங்க இன்ஷா அல்லாஹ். போதும், நாங்கள் துனியா 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 எங்களோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணி போதும். அல்லா பரக்கத் எலும்புகள் இன்ஷா அல்லாஹ், எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். அவசரம் ஒரு 4 மாதம் அல்லாட காதில் வைத்து வரும். எலும்புகளை மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களை எல்லாரும் கபூல் செய்வானா, அல்லாவோட பரம்பரையை கபூல் செய்வானா, போகக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய சொல்லுங்களை செய்ய சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ், சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். மவுத்து வாங்க எல்லாத்தையும் அப்படியே விட்டு போகணும், ஏமாந்துட வேணாம். எல்லாரும் மேலே மறப்பாங்க. முந்தி காலமாக இப்போ மவுத்துக்கு கூட டக்குன்னு மறக்கிற காலம். முந்தினா 40ஆம் கத்தம் அந்த கத்தம் இந்த கத்தம் மாஷாலாவை ஞாபகம் பண்ணி மையத்துக்கு துவா சொல்லி கொண்டிருப்பாங்க. இப்போ வெளில நடக்கினா அசராக மையத்தை மறந்துதான் இருக்கு. அவ்வளோ அவசரம் எங்களை ஃபெமிலி மறந்துடுவாங்க. அப்படி காலம் நிறைய பிள்ளைகளே சொல்கிறேன். அதில் ஆளுங்களே உமா மௌத்தா பேசுறது கவலை வருவதில்லை, வாப்பா மௌத்தா பேசுறது கவலை வருவதில்லை. எங்களோட பார்த்தா விலங்கு தானே சோதர்கள். எங்களெல்லாம் பார்த்தா நாங்கள் எங்களை ஃபேமிலியில் மௌத்தா போனவங்களை எவ்வளோ அவசரமாக மறக்கிறோம். இதே மாதிரி நாங்கள் போனால் எல்லோரும் மறப்பாங்க. அது சொல்லி அடுத்தவங்களுக்கு ஏமாந்து கொண்டு இதாகி கொண்டு எங்களோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஒரு 4 மாதம் போகிறது எங்களுக்கும் ஆசை உண்டு. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். எலும்புகளை சீதேவிகள், எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்வான். எலும்புகளே நல்லா வக்து கொடுத்து வேலை செஞ்சு மனுஷன் ஆவி அல்ல எல்லாத்தையும் தந்ததுக்கு அப்புறம் நாங்கள் தீனை மறக்கக்கூடாது. சொல்லுங்க, நிறைய படிக்க வேண்டிய சொல்லுங்க, முறையாக போய்த்து முறையாக நாக்கள்கிட்ட போய்த்து முயற்சி செஞ்சு பாருங்க. எலும்புகளை செய்ய ஒரு 40 நாளைக்கு சரி சில்லாக்கு சரி எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். மாணவர்களை நீங்கிறீங்க, எலும்புகளை ஒரு சில்லா போய்த்து வரும். ஒரு 40 நாள் எலும்புகளை செய்தீர்கள். எலும்புகளை ஒரு 40 நாள் போய்த்து வரும். எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்வான். அல்லாஹ் எல்லாரும் கபூல் செய்வான். சொல்லுங்களை செய்தீர்கள். சொல்லுங்கள், ஒரு 40 நாள் போய்த்து வருவோம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்களே, மற்ற சைடெல்லாம் வளர்ந்து தான் ஆகி, இந்த சைடு தான் சரியான ஒட்டியாகி. நான் நீங்களே எங்களை தான் பார்த்து தலையில் மண்ணை போட்டு போகிற மாதிரி தான் கேஸு. அல்லாஹ் பரக்கத் எவ்வளோ பலகீனம் எவ்வளோ பலகீனம், எவ்வளோ நாங்கள் வீக் ஆகிக்கிறோம். ஒருத்தட ஈமாண்ட நிலைமை, ஒருத்தர் அல்லாவோட தொடர்புள்ள நிலைமை எல்லாருக்கும் தெரியுமே. இன்னைக்கு காலையிலேருந்து இந்த நேரம் வரைக்கும் எத்தனை சந்தர்ப்ப அதுவாகி ஓதல்லையே நாங்கள் எவ்வளோ அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எப்போ கடைசியாக உட்கார்ந்து இதுக்குன்னு டைம் எடுத்தியா அல்லா என்ன சொர்க்கவாசி ஆக்கலையா அல்லா, நரகத்தில் இது பாதுகாத்துலையா அல்லா, கபருடையவே இப்படி இதுக்குன்னு யார் எத்தனை பேர் கண்ணீர் வச்சு துவா கேட்கிறோம். இல்லைங்களே, ஆகிரத்தை பத்தி துவா கேட்கிற அளவு கூட ஈமான் இல்லாம போய்கிட்டே எங்கள்கிட்ட. நீங்க பாருங்க, தொழுகைக்கு பின்னால் ஓடுற துவா எல்லாம் பாருங்க. 1 லட்சம் துனியா கேட்கல, இதாயத்தை தாயா அல்லா, பாத்த மன்னிச்சியா அல்லா, கபருடைய வேதத்தை பாதுகாத்துறியா அல்லா, ஆபியத்தை நசீபாக்கிறியா அல்லா, தஜ்ஜால் வந்து அவனோட பித்னால் இருந்து பாதுகாத்துறியா. ஓதின துவா இதெல்லாம் சும்மா மனப்பாடமாகி ஓதெல்லாம் கல்பால் அழுந்தோதின துவாக்கள். எங்களுக்கு இதே போஸ்ட்ல போட்டீங்க, பேனர் அடிச்சு போட்டீங்க. ஒன்றை துனியாவா கேட்கல. நான் எப்ப ஏன் ஆகிரத்தை துவா கேட்டுன்னு சரி சொல்லுவோம். ஆகிரத்தை சிந்தனை இல்லையே. உம்ராவுக்கு போனாலும் கேட்கிற துவா, போறவங்க துவா செய்யறது துனியாவுக்கு தாங்க. வியாபாரம் தெரியோட துவா செய்யுங்க. இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கோறேன். திருமதி ஷரீஃப்ல வருது, கவனத்துக்கு எடுங்க செய்து. யாரு அல்லாட்ட துவா கேட்கலையோ அல்லா அவரோட கோவப்படுறான். இன்றைய நாள் துவா கேட்காம கழிஞ்சா அல்ல எங்களோட கோவப்படுறான். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், துவா கேட்கிற ஒரு கூட்டத்தோட அல்லாஹ் கோவப்படுறான். وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. அவங்க யாரு தெரியுமா? கையை தூக்கினா துனியா மட்டும் தான் கேட்பாங்களா?
நான் நினைக்கிறேன் நான் மாஷா அல்லா தஹஜ்ஜத்ல அப்படி துஆ கேட்கிறேன், ஹாஃப் அன் அவர் கேட்கிறேன், முழுக்க கேட்டீங்க துனியாவை தான் கேட்டீங்க. எப்ப என் கபருக்கு என் சக்கராத்துக்கு என் ஆகரத்துக்கு அல்லாஹ் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் நசீபாக்கிறியா அல்லாஹ், சிராத் பாலத்துல மின்னல் வேகத்துல கடக்க வச்சிடியா அல்லாஹ், சக்கராத்துல கலிமா நசீபாக்கிறியா அல்லாஹ். கபருடைய அழுது கேட்கிற சகோதரர்களே, ஆகிரத்தை கேட்கிற துவா கேட்கிற அளவு கூட கல்வில ஆகிரத்திலே சிந்தனை இல்லாம இருந்துச்சு. நாங்க எவ்வளவு நோயாளிகள் நாங்க எவ்வளவு நோயாளிகள், எவ்வளவு நாங்க மாற வேண்டிய சகோதரர்கள். இன்னைக்கு பள்ளிக்கு வர முக்காவாசி பேர் எங்கள்கிட்ட கேட்கிற துனியா சீராகிறதுக்கு தான் அமல கூட செய்யுது. எவ்வளவு பெரிய நஷ்டம் சோறு. ராஜ்யம் சொல்ல வியாபாரத்தில் சார் நடந்துருக்கு, முகாப்புற இல்லாட்டி என்ன சரி ப்ராப்ளம் வந்துருக்கு ஜொப்ல. எனக்கு தெரிகிறார் 25 வருஷமா திங்கள் வியாழன் நோம்பு பிடிக்கிற அவர் ஜொப்ல சரியாயிருக்கு. வாயால சொன்னது நான் கல்வ திறந்து பார்க்கல. பெரிய நஷ்டம், பெரிய நஷ்டம். ஆகிரத்தை வாழ்க்கையில முன்னால வைக்க சக்கராத்துல ஒவ்வொருத்தரும் கத்துவோம், ஒரு நிமிஷம் டைம் தாயாலா 30, 40, 50 வருஷத்தை கஷ்டப்பட்டு செலவழித்து நான் அப்படியே சதக்கா கொடுத்துட்டு வரேன். அப்பதான் தலைமுமா இருக்கு. ஆகிரம் தான் என்ன வேஸ்ட் பண்ணிக்கிறேன், அது நடக்காதுன்னு அல்ல சொல்ல டைம் முடிஞ்சவங்க. அப்போது கல்வில துனியா நிறங்கி ஈமான பத்தி, மௌத்த பத்தி, ஆகிரத்தை பத்தி கபருக்கு சிந்தனை வரணும்னு அந்த சூழலுக்கு பத்தி ஈமான்தாரோட ஈமான படிக்கணும். இப்னு மாஜால வந்து சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க ஈமான படிச்சுதான் ஈமான எடுத்தோம். டைமை கொடுத்து பணத்தை செலவழிச்சு நேரம் எடுத்து ஈமான படிச்சோம். இப்னு மாஜாவா செய்ய ஆதிச்சு படிச்சாதான் ஈமான் வரும். பிறக்க போல ஈமான் வரும். நாங்க பிறக்க போல முஸ்லீமா தான் பிறந்தோம். ஈமான படிச்சோம். ஒவ்வொருத்தரும் செலவழிக்கிற அளவுக்கு, டைம் கொடுக்குற அளவுக்கு, தியாகம் செய்யற அளவுக்கு அல்ல ஈமான நசீபாக்குவோம். நீ வச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். மஸ்ஜிதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, காலையிலயோ மாலையில மஸ்ஜிதிலோ டைம் கொடுங்க, மஸ்ஜிது கொடுங்க. சிஸ்டன்ற பேர்ல நடக்கும். கொஞ்சம் மஸ்ஜிதுக்கு வாங்க, ஈமான தாலிமை கேளுங்க, 4 பேரை போய் சந்திங்க, இதை பத்தி பேசுங்க. பெரிய மாற்றங்கள் எல்லாம் உருவாக்குவாங்க. அல்லாஹ் உண்மை வரைக்கும் மௌத்தரைக்கும் நஹ்லாசுல் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ்.